ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. ஆக்சுவலாக இன்றைக்கி ரவுண்டு 4 வந்து நடைபெற்றது. இந்த ரவுண்டு 4ல் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வன்மத்தையும் கொட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்தியாலாம் எங்கள் தங்கப்புள்ளியை எப்படி ஒரு பயங்கரமாக டெசிஷன்லாம் மேக் பண்ணி எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு டக்குன்னு திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணிலாம் வந்து பார்த்துட்ருக்காங்க அண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். இப்போ ஜென்ரலாக சௌந்தர்யா அப்படின்னு ஒரு பேரை சொன்னாவே கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். க்யூட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பணப்பொட்டிக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்கள்லாம் ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் போகிறேன்னு சொல்லி விஜய் விஷால் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரயான், அதுக்கப்புறம் முத்துக்குமரன், அதுக்கப்புறம் ஜாக்லின், இவங்கெல்லாம் வேறு வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இதுக்கிடையில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா, 30 செகண்டுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது கேம். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓடுறாங்க பாருங்கள், ஒரு ஓட்டம் நல்லா தான் ஓடினாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் செம்ம ஓட்டம். ஆனால் அந்த ஓடுற பெட்வீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை எக்ஸ்பிரஷன்ரா எப்பா சாமி. வேகமாக ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் சிரிச்சுட்டே வந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அழுதுகிட்டே ஓடுறாங்க. என்னால் முடியல அதை பார்க்கும்போது. எல்லாம் உள்ளே இருந்து வாங்க வாங்க சௌந்தர்யா கமான் கை தட்டிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு போய் பார்த்தா மணி பாக்ஸ் இல்லை, ஒன்று அப்படியே சொப்புன்னு ஆகிப்போகுது. அமைதியாக ஆயிடுறாங்க. உடனே எல்லாரும் வந்து பயங்கரமாக எல்லாரும் வேறு கைத்தட்டி கொண்டாடுறாங்க. சௌந்தர்யா சூப்பர், வேறு லெவல், நீ செம்ம டெசிஷன் எடுத்த, முடியலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேறு கைத்தட்டி வேறு புகழ்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, இவனுக்கு உண்மையாகவே நம்மளை புகழ்றானுங்களா இல்லை புகழ்கிறது மாதிரி இகழ்றானுங்களா அப்படின்னு வந்து சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் ஃபேட்மேன் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சார் இப்போ புரியுது சார், நான் ஒரு வேளை எவிக்டாகி வெளியே போயிருந்தேன், இவங்கெல்லாம் பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பாங்க போல். நிறைய பேரோட மூஞ்சியை பார்த்தேன், நான் திரும்ப உள்ளே வந்த உடனே அவங்க மூஞ்செல்லாம் பொசுக்குன்னு வந்து ஆகிப்போச்சு. இப்போ தான் சார் புரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சௌந்தர்யா. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனால் ஃபேட்மேன் வந்து நேற்றுக்கே ஒரு விஷயத்தை வந்து விஜய் விஷால்கிட்ட வந்து சொல்லியிருப்பாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா கண்டிப்பாக இதில் வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் பொட்டி எடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக ஃபிட்னஸும் கிடையாது, அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும், நானும் இதை ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு பணப்பொட்டிலாம் எடுக்க மாட்டாங்க, வேணால் பாருங்கள் பாதியிலேருந்தே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேட்மேன் நேற்றுக்கே வந்து விஜய் விஷால் கிட்ட வந்து சொல்லியிருப்பாப்புல. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, அப்போ தானே வெளியில் வந்து பார்த்தியா எங்கள் தலைவி வந்து ட்ரை பண்ணா, வேறு லெவலில் பண்ணா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மைண்டுக்கு வந்து உடனே ஓகே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு வந்த உடனே டக்குன்னு திரும்பி வந்து ஓடி வந்துட்டா. ஸோ அதனால் வேறு லெவல் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுவாங்க வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அதே மாதிரி தான் இப்போ ட்விட்டர் பக்கம் போக சௌந்தர்யா நஞ்சுண்டன் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேகை போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் போய் அங்கே பார்க்கலாம், ஓகேங்களா. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நான் மறுபடியும் அதான் வந்து சொல்கிறது. அது வந்து ஷோவுக்காக பண்ணுறாங்களோ எதுக்காக பண்ணுறாங்களோ அது ரசிக்கும்படியாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது என்னென்னா, அவங்களுக்கு கிளியராக தெரியுது நம்ம வந்து பணம் எடுக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்போம், எவிக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய நோக்கம் வந்து டைட்டில் வின் பண்ணுறது தான் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ அதனால் சௌந்தர்யா அவர்களுக்கு ஆட்ஸ்ஆப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.